தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 20/10/2023 வெள்ளிக்கிழமை மூலம் நட்சத்திரம் இரவு 7:36 வரை, பிறகு பூராடம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, புவியீர்ப்பு சக்தி பூமிக்கும் உண்டுங்கிறத சொல்ல போகிறேன். சில வீட்டில் பாருங்க, அனுகூல சக்தி இருக்கும், பாசிட்டிவ் எனர்ஜி. சில வீடுகளில் நெகட்டிவ் எனர்ஜி பரவி இருக்கும், பிரதிகூல சக்தி. அப்படி இருக்கிற வீட்டில் எல்லா காரியங்களும் தடையாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச என்னுடைய நண்பர் ஒருத்தர் மதுரையிலேருந்து ஃபோன் பண்ணார். ஐயா, நான் ஒரு வீட்டில் இருந்தேன், எனக்கு நிம்மதியே இல்லை, எனக்கும் ஒய்ஃபுக்கும் அடிக்கடி சண்டை வந்துக்கிட்டே இருந்துச்சு. சரி, நான் அடுத்த ஒரு வீடு மாறினேன், அங்கேயும் எனக்கு அப்படி திருப்தியாக இல்லை, சண்டையே வந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இப்போ எப்படி இருக்குது ஜாதகம், மிதுன ராசி அப்படின்னாரு. அஷ்டமத்தில் சனி இருக்குது, மறுபடியும் நீங்கள் இப்போ இடமாற்றங்கள் பண்ணினா உங்களுக்கு நல்லா இருக்குண்ணே. எத்தனை வீடு தான் ஐயா மாறுறது, இப்படி வீடு மாறிக்கினே இருக்கேனே அப்படின்னாரு. நான் சொன்னேன், நீங்கள் இப்போ இருக்க வீட்டில் முன்னாடி இருந்தவங்க யார், எப்படி இருந்தாங்கன்னு கேட்டீங்களான்னு கேட்டேன். கேட்டு சொல்கிறேன் அப்படின்னாரு. கேட்டு இதுக்கு முன்னாடி இங்கே 2-3 பேர் குடியிருந்திருக்காங்க. அவங்க எல்லாம் குடும்பத்தில் கணவன் மனைவி 2 பேருக்குமே பெருஞ்சண்டைகள் வந்து விவாகரத்து அளவுக்கெல்லாம் போய் திரும்ப அவங்க காம்ப்ரமைஸ் ஆகி திரும்ப ஒத்து வந்து திரும்ப இந்த வீட்டை விட்டே போயிட்டாங்க. அடுத்து வந்தவங்களும் அதே மாதிரி குடும்ப பிரச்சனை ரொம்ப கொடிகட்டி பறந்துச்சுன்னு சொல்லி கேள்விப்பட்டாராம். ஆகையினால இப்போ நமக்கே இருக்கே, இது என்ன காரணம்னாரு. நான் சொன்னேன், ஒரு வீட்டில் பேசுகிறது நல்ல பேச்சுகள் பேசணும். பொதுவாக நல்லது சொல்ல அது நல்லதாகவே இருக்கும். அந்த வீட்டில் இந்த குழந்தைகள் இருக்குன்னு வச்சுங்க, குழந்தைகளை சனியன் குரங்கு அப்படிலாம் திட்டக்கூடாது. சனியன்னு சொன்னால் சனியனே வந்துடுமா. எரும மாடுன்னு சில பேர் பிள்ளையை திட்டுவாங்க. எரும மாடுக்கு வந்து அவ்வை பிராட்டி வந்து சொல்லியிருக்கா, 8.25 லட்சணமே யமனேறும் வாகனமே முத்த மேற்கூரை இல்லா வீடே குலராமன் தூதுவனே யாரையடா சொன்னா எடான்னு ஒரு பாடல் எழுதியிருக்கா. 8.25 லட்சணம்னா என்னன்னா அவலட்சணம். ஆனாவும் வானாவும் தமிழ் எழுத்துல 8, அது கால், 8.25 லட்சணம். யமனேறும் வாகனம்னா என்ன, அதை கூட எருமை மாடுன்னு உச்சரிக்கலை. முட்டை மேற்கூரை இல்லா வீடுனா குட்டிச்சு வரும்னு அர்த்தம். அப்படி கவிதையிலே கூட வேறு ஒரு வாக்கியத்தை சொல்லியிருக்கா. நம்ம வந்து அந்த வெளிப்படையா எருமை மாடைன்னு திட்ட அது யமன் ஏறக்கூடிய வாகனம். அந்த வீட்டில் அது ஒலிபரப்பாய்க்குன்னே இருக்குது. ஐயோன்னு சில பேர் சொல்லுவா. எதை சொன்னால் ஐயோ அப்படிம்பாங்க, ஐயோம்பாங்க. சில பேர் அடடா போச்சா அப்படிம்பாங்க, அடடா எல்லாமே போச்சா அப்படிம்பாங்க, கெட்டு போச்சாம்பாங்க. எல்லாமே இல்லை வேண்டாம் அதெல்லாம் அதிகமாக சொல்லுவாங்க. போஸ்ட் ஆஃபீஸில் இருந்து கூட தபால்காரர் வீட்டுக்கு வருகிற போது கூட எங்கள் ஊரில் எல்லாம் முதல்ல நான் கேட்குறது, தபால் வந்துருச்சானா நாளைக்கு அப்படிம்பார். சில பேருக்கு எனக்கு இன்றைக்குன்னு சொல்லி தருவார். நாளைக்குன்னு சொல்லி சொன்னால் என்ன அர்த்தம், இன்றைக்கு இல்லைன்னு அர்த்தம். உங்களுக்கு அப்படின்னு கேட்டால் அவருக்கு நாளைக்கு, உங்களுக்கு இந்த இருக்கு அப்படிம்பார். அதாவது நம்ம சொல்லுகிற சொற்கள் வந்து அது பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கணும். குறிப்பாக சில இல்லங்களில் பார்த்தீங்கன்னா காலங்காலமாக சில தடைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அது குடியிருக்க வீடாக இருந்தாலும் சரி, நல்ல வீடாக இருந்தாலும் சரி, நம்ம அது ஆராய்ச்சி பண்ண முடியாது. பொதுவாகவே நாம் அந்த வீடை புனிதப்படுத்திக்கணும். எப்படி புனிதப்படுத்துறது, முதல்ல வந்து அவங்களுடைய குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளணும் அடிக்கடி. அடுத்து இஷ்ட தெய்வ வழிபாடு. பிறகு அந்த ஜாதகத்தில் குடும்ப தலைவன் தலைவிக்குள்ள திசாபுத்திக்கேற்ற தெய்வ வழிபாடுகளை அதை திருப்திப்படுத்தணும். அதுக்கு பிறகு வெள்ளிக்கிழமை தோறும் சாம்பிராணி போடணும். இப்போ இன்றைக்கு வெள்ளிக்கிழமை கிருமி நாசினி, அது மட்டும் இல்லை, அது ஒரு நல்ல வைப்ரேஷனை கொடுக்குமா. சாம்பிராணி போடணும். சாம்பிராணி போட்டு புனித தாவரங்களை வளர்க்கணும். பொதுவாக துளசி வளர்க்கலாம். துளசி வச்சு துளசி மாதாவை கும்பிட்டு அதுக்கு ஒரு மாடம் மாதிரி கட்டி அதில் விளக்கேற்றி வைக்கலாம். ஒவ்வொரு நாள் காலையிலையும் கேட்டு கதவை, அதாவது வெளிக்கதவை திறக்கிற போது, வீதி கதவை திறக்கிற பொழுது கொல்லை கதவை மூடிடணும். அதிகாலையில் 6 மணிக்கு நீங்கள் எழுந்திருக்கிறீங்களா குடும்ப தலைவி, அந்த வீதி கதவை திறக்கிற போது இலக்குமி பேரை உச்சரிக்கணும். உண்மை, அதாவது அஷ்டலட்சுமிகளையும் வருக வருகன்னு சொல்லணுமா. தனலட்சுமியே வருக, தானியலட்சுமியே வருக, வீரலட்சுமியே வருக, விஜயலட்சுமியே வருக, சந்தானலட்சுமியே வருக, சௌபாக்கியலட்சுமியே வருகன்னு சொல்லி இந்த எல்லா லட்சுமிகள் பேரையும் உச்சரிச்சுக்கிட்டே இருக்கணுமா. அப்படி சொல்லி உச்சரித்தா அப்படின்னா அது வருமா. எந்த தெய்வத்தையும் நம்ம வருக வருகங்கிற போது அது வருகை பதிகம் பாடலாம்ங்கிற. நெஞ்சில் கவலையெல்லாம் நிழல் போல தொடர்ந்ததனால் அஞ்சாது உனை துதித்தேன் அழகு மகாலட்சுமியே, இன்றோடு துயர் விலக இனிய மகாலட்சுமியே, மன்றாடி கேட்கின்றேன் வருவாய் இது சமயம்னு ஒரு பதிகம் இருக்கு. பொதுவாகவே 8 வகை லட்சுமியும் உங்கள் இல்லத்தில் வந்துருச்சுன்னா எந்த கஷ்டமுமே இருக்காதான். ஆகையினாலே தான் விளக்கேற்றி வைத்து வழிபடுவது. விளக்கின் மூலமாக இலக்குமியை வரவழைக்கலாம். அதுக்கப்புறம் காலங்காலமாக சில காரியங்கள் நடைபெறலை, உறவினர்களுக்குள்ள பகை வந்துருச்சு, எல்லாரும் ஆரோக்கிய தொல்லை பாதிப்பு, வைத்திய செலவு ரொம்ப வருது, ஒருத்தருக்கு மாற்றி ஒருத்தருக்கு வைத்திய செலவுன்னு சில பேர் சொல்லுவாங்க. அப்போ அந்த வீட்டில் வந்து புனிதப்படுத்துறதுக்கு கணபதி ஹோமம் வைப்பாங்க. கணபதி ஹோமம், சுதர்சன ஹோமம், அப்படி யாகங்கள் மூலம் யோகங்களை வரவழைச்சிக்கலாம். ஒன்று வீட்டில் வைக்கலாம் அல்லது ஆலயங்களில் வைக்கலாம். இப்படியெல்லாம் அந்த நம்முடைய நெகட்டிவ் எனர்ஜியை பாசிட்டிவ் எனர்ஜியாக நீங்கள் மாற்றிக்கணும். நீங்கள் சொல்லக்கூடிய சொற்களெல்லாம் அப்படியே பதிவாகுமா.
ஆகையினாலே நெகட்டிவ் எனர்ஜி இருந்தால் மனச்சஞ்சலங்கள் அதிகரிக்கும், குடும்ப ஒற்றுமை குறையும், வீண் படிகளெல்லாம் வீடு தேடி வரும், எல்லாமே அறகுறையாக நிற்கும். அந்த நண்பருக்கு நான் சொன்னேன், நீங்கள் வீட்டில் முதல்ல கணபதி ஹோமம் வைங்க, அப்புறம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் விளக்கேற்றி வச்சு வழிபாடு வச்சுக்கோங்க, சாம்பிராணி புகை போடுங்க, நல்ல துளசி வில்வம் இது மாதிரி உள்ளதுகளில் இந்த நல்ல மூலிகைகளில் தெய்வீக மூலிகைகளை நீங்கள் வளர்க்கணும் வீட்டில் அப்படின்னு தொட்டிப்பயிர் மாதிரி வச்சு வளர்த்தாரு. அதுக்கு பிறகு 1 மாதம் 2 மாதம் ஆனவுடனே குடும்பம் ஒற்றுமையாகி பொருளாதாரத்தில் மேம்பாடு அவருக்கு வந்துச்சு. சொன்னார், இப்போ வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி வந்துருச்சு பொறுக்கு, ஆகையினாலே நான் உற்சாகத்தோடு செயல்படுறேன், எல்லா முயற்சிகளையுமே எனக்கு வெற்றி கிடைக்குது, உத்தியோகத்தில் கூட எனக்கு சம்பள உயர்வு வந்துச்சுனார். ஆகையினாலே இது போன்ற நல்ல கருத்துக்களை நீங்கள் கேட்டு உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் கடைபிடித்தால் உங்கள் இல்லத்திலும் செல்வச் செழிப்பு மேலோங்கும் என்ற கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இன்று எதிரிகள் உதிரியாகும் நாள். இன்று எதிர்பார்த்த காரியங்கள் இனிதாகவே உங்களுக்கு நடைபெறும். உத்தியோகஸ்தானத்திலே கேது இருக்கின்றார். எனவே தற்காலிக பணி கூட உங்களுக்கு நிரந்தர பணியாக மாறலாம். ஊதிய உயர்வும் உங்களுக்கு எதிர்பார்த்தபடியே கிடைக்கும். தனஸ்தானாதிபதியாக விளங்கும் சுக்கிரனை குரு பார்ப்பதனாலே பொருளாதார நிலை திருப்தியாக இருக்கும். இந்த நாள் யோகமான நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எது செய்தாலும் நீங்கள் அவசர முடிவெடுத்தால் அல்லல்கள் தான் ஏற்படும். நண்பர்கள் பகையாகி போகலாம். கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்காமல் போகும். சர்க்கர்களை சந்திக்கின்ற இந்த நாளில் சஞ்சலங்களும் உங்களுக்கு அதிகரிக்கலாம். தெய்வத்துணை உங்களுக்கு தேவை. இன்று வெள்ளிக்கிழமை அருகில் இருக்கும் ஆலயம் சென்று வழிபடுவது உகந்தது. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நிதிநிலை உயர்ந்து நிம்மதி காணுகின்ற நாள். இன்று நிழல் போல தொடர்ந்த கடன் சுமை குறையும். சக ஊழியர்களின் ஆதரவு உத்தியோகத்திலே உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, மேலதிகாரிகள் உங்கள் கருத்துக்களை ஏற்றுக்கொள்வதாக சொல்வார்கள். உங்களுக்கு 10லே ராகு இருப்பதால் தொழிலில் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். புதிய ஒப்பந்தங்கள் வரலாம். இந்த நாள் நல்ல நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு 7லே சனி இருக்கின்றார், 2லே சுக்கிரன் இருக்கின்றார். சிந்தனைகள் அனைத்தும் வெற்றி பெறுகின்ற நாள். சிநேகிதர்களின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும். அதிகாரிகள் உங்களுக்கு அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். தொழில் கூட்டாளிகளிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் அகலும். உடன் பிறந்தவர்களிடம் கொஞ்சம் விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. செவ்வாய் கொஞ்சம் வலிமை இழந்திருப்பதால் கொஞ்சம் உடன் பிறந்தவர்களை பகைத்துக் கொள்ளாமல் இருப்பதுதான் நல்லது. மாலை நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும் நேரமாக அமையப்படுகின்றது. சிம்மராசி நேயர்களே, உங்கள் ராசியை குரு பார்க்கின்றார். எனவே உங்களுக்கு இன்று முழுமையாக மகிழ்ச்சி அதிகரிக்கும். சரளமாகவே பணப்புழக்கம் இருக்கப் போகிறது. வாங்கல் கொடுக்கல்களை ஒழுங்கு செய்து கொள்வீர்கள். உத்தியோகத்தில் உங்கள் திறமை பளிச்சிடும். எனவே உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகளையும் கொடுத்து கூடுதல் சம்பளம் தருவதாக கூட மேலதிகாரிகள் உங்களுக்கு சொல்லலாம். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. இன்று உங்களுக்கு ஒரு இனிய நாள். கன்னிராசி நேயர்களே, ஜென்மத்தில் கேது. திடீர் பயணங்களால் திருப்பங்கள் ஏற்படும் நாள். தெய்வீக சிந்தனை அதிகரிக்கும். 7லே ராகு இருப்பதால் வாழ்க்கை துணை வழியே பிரச்சனைகள் ஏற்படாமல் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் கூட உங்களிடம் ஒப்படைத்த பொறுப்புகளை மற்றவர்களிடம் கொடுக்க வேண்டாம். அயல்நாட்டு நிறுவனங்களிலிருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்வதா என்று கூட நீங்கள் சிந்திப்பீர்கள். என்ன இருந்தாலும் குரு மாற்றம் வரை கொஞ்சம் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று சூரியன் நீச்சம் பெற்றிருக்கின்றார். ராஜகிரகம் வலிமை இழந்திருக்கின்ற பொழுது அரசு வழி தொல்லைகளை சந்திக்க நேரிடும். செல்போன் வழி செய்தி உங்களுக்கு சிந்திக்க வைக்கப் போகிறது. வளர்ப்பு பிராணிகளிடம் கவனமாக இருங்கள். உடன்பிறப்புகளையும் உடன் இருப்பவர்களையும் அனுசரித்துக் கொள்ளுங்கள். பொருளாதாரத்தில் பற்றாக்குறை வரும். ஒரு கடன் அடைக்க மற்றொரு கடன் வாங்கலாம். ஒரு சிலருக்கு கைமாற்று வாங்கும் சூழல் கூட உண்டு. இன்று மிக மிக கவனம் தேவைப்படும் நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று எடுத்த முயற்சிகளில் எளிதில் வெற்றி கிடைக்கும் நாள். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். இல்லம் கட்டி குடியேற வேண்டும் அல்லது வீடு வாங்க வேண்டும் என்றெல்லாம் சிந்தித்தவர்களுக்கு அது செயல்படும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று மகிழக்கூடிய வாய்ப்பும் உண்டு. நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கின்ற களம் எதுவாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். அது மட்டுமல்ல, தர்ம சிந்தனையும் உங்களுக்கு அதிகரிக்கும். உங்கள் வாழ்க்கையில் இன்று மதியத்திற்கு மேல் ஒரு மனமகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு சம்பவம் நடைபெறப் போகிறது. தனுசு ராசி நேயர்களே, ராசியிலேயே சந்திரன் அஷ்டமாதிபதி ராசியில் இருக்கின்ற பொழுது அலைச்சல் அதிகரிக்கும். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. எந்த முயற்சி எடுத்தாலும் அதில் தடைகளும் தாமதங்களும் வந்து ஊடாடும். தற்காலிக பணியில் இருப்பவர்கள் நிரந்தர பணியாகவில்லையே என்று கவலைப்படுவார்கள். அதே நேரத்தில் பதவியில் கூட உங்களுக்கு ஏதேனும் சில பிரச்சனைகள் உருவாகலாம். உடன் பணிபுரிபவர்களால் பிரச்சனைகள் ஏற்படும். கவனம் தேவை. சக ஊழியர்களின் அனுசரிப்பு உங்களுக்கு தேவை. அதே நேரத்தில் 2ல் சனி இருப்பதால் யாருக்கும் பொறுப்பும் சொல்லாமல் இருப்பதே நல்லது.
மகர ராசி நேயர்களே, ஜென்மச்சனி வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். 3லே ராகு, 4லே குரு பகவான் இருக்கின்றார். நண்பர்கள் நலமுடன் வாழ வழிவகுத்து கொடுக்கின்ற நாள் இந்த நாள். நாட்டுப்பற்று மிக்கவர்களின் கூட்டு முயற்சியால் ஒரு சில நல்ல காரியங்கள் நடைபெறும். தொழில்நுட்ப ரகசியங்களை மட்டும் யாரிடமும் நீங்கள் எடுத்துச் சொல்ல வேண்டாம். வீட்டில் இரு, விலகி இரு, விழித்திரு என்ற விதிமுறைகளை கொஞ்சம் கடைபிடிப்பதும் நல்லது. என்றால் ஜென்மச்சனியாக இருப்பதால் தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்தால் நன்மைகள் கிடைக்கும். பிறருக்காக நீங்கள் ஏதேனும் பொறுப்பு சொன்னால் பிரச்சனைகள் வரலாம். அதே நேரத்தில் இன்று கிழமை வெள்ளி என்பதனாலே அருகில் இருக்கும் ஆலயம் சென்று தெற்கு நோக்கிய அம்பிகையை வழிபடுவது நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தடைக்கற்கள் எல்லாம் படிக்கற்களாக மாறுகின்ற நாள். தன்னம்பிக்கையும் தைரியமும் கை கொடுக்கும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். எதிர்பாராத செலவுகளால் நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் வரவு உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். ஆடம்பர செலவுகளை மட்டும் கொஞ்சம் குறைத்துக் கொள்வது நல்லது. மீனராசி நேயர்களே, உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும் நாள். உன்னதமான வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைத்துக் கொள்வீர்கள். உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்தினாலே ஆரோக்கியம் சீராகும். பணப்பொறுப்பில் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டும். 2லே குரு வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். எனவே கொடுத்து விட்டால் பிறகு போராடித்தான் வாங்கக்கூடிய சூழல் உருவாகலாம். அது மட்டுமல்ல, மேலதிகாரிகளின் கோபத்துக்கும் ஒரு சிலர் ஆளாக நேரிடும். கவனம் தேவை. இன்று மாலை நேரம் வழிபாடு செய்வது நல்லது. வழிபாட்டின் மூலம் உங்கள் வளர்ச்சியை தக்க வைத்துக் கொள்ள இயலும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.